إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த மார்க்க வகுப்பில் ஷைத்தானின் நுழைவாயில்கள் என்ற இந்த தொடரில் இன்றைய இந்த இரண்டாவது வகுப்பில் நாம் பார்க்க போவது ஷைத்தான் அலங்கரித்து காண்பிப்பான், அத்தஸ்யீன் என்று அரபியிலே சொல்வார்கள். இந்த அத்தஸ்யீன் அலங்கரித்து காண்பித்தல் என்பது அவனது ஒரு முக்கியமான ஒரு நுழைவாயிலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இன்றைய வகுப்பிலே நாம் அறிந்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, அலங்கரித்து காண்பித்தல் என்பதை பொறுத்தவரையில் இதில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று என்னவென்று சொன்னால், மோசமானவைகளை, கெட்டவைகளை அலங்கரித்து காண்பித்தல் என்பது ஒன்று. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நல்லவைகள் என்ற ஒரு போர்வையிலும் இவன் என்ன செய்வான் என்று சொன்னால், ஷைத்தான் அலங்கரித்து காண்பிப்பான். அதை நான் எப்படி என்று உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவன் ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின், இவ்வாறுதான் நாம் ஒவ்வொரு நபிக்கும் எதிரிகளை ஆக்கினோம். மனித ஷைத்தான்கள், அதே போன்று ஜின்களில் இருந்துள்ள ஷைத்தான்கள். ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின், இன்சண்டா யாரு? மனிதர்கள். ஜின்கள் மனிதர்கள் இந்த இரு சாராரிலும் நாம் நபிமார்களுக்கு என்ன செய்தோம்? எதிரிகளை ஆக்கினோம். அவர்கள் என்ன செய்வார்கள்? யூஹி பஅதுஹும் இலா பஅதின் ஸுஹ்ருஃபல் கௌலி குரூரா, அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ரகசியமான வார்த்தைகளை, ரகசியமாக அலங்காரமான வார்த்தைகளை தங்களுக்கு மத்தியிலே அறிவித்துக் கொள்வார்கள், தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உமது இறைவன் நாடி இருந்தால் இவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள். எனவே அவர்களையும் அவர்கள் இட்டுக்கட்டக்கூடியவைகளையும் நபியை விட்டு விடுங்கள். இப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இந்த அலங்காரமான வார்த்தைகள், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் என்ன செய்வார்கள்? வார்த்தைகளை அலங்கரித்து அந்த அலங்காரமான வார்த்தைகளை கொண்டு தங்களுக்கு மத்தியிலே ரகசியமாக பரிமாறிக்கொள்வார்கள் என்ற ஒரு செய்தி அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நபிமார்கள் இவ்வாறான எதிரிகளை சந்தித்தார்கள். அந்த எதிரிகள் மனிதர்களிலும் இருந்தார்கள், அதே போன்று ஜின்களிலும் இருந்தார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்ப நீங்க பாருங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது எவ்வளவு கடுமையாக அதை எதிர்த்தார்கள். அந்த குறைஷி காபிர்கள் அந்த பிரச்சாரத்தை எவ்வளவு கடுமையாக எதிர்த்தார்கள் என்பதற்கு பல வரலாறுகளை நாம் அறிந்திருக்கிறோம். அதுல பாருங்க, அதாவது அத்துஃபைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அத்துஃபைல் இப்னு அம்ர், இவர் அத்தௌசி என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் மக்காவுக்கு வருவார்கள், உம்ரா செய்வதற்கு வருவார்கள், என்ன செய்வார்கள், வேறு வியாபார நோக்கங்களுக்கு வருவார்கள். இப்படி வந்தபோது மக்கா காபிர்கள் சொன்னார்கள், இந்த முஹம்மது சொல்வதை நீங்கள் கேட்காதீர்கள், அவர் சொல்வதை நீங்கள் கேட்காதீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எமக்கு மத்தியில் என்ன செய்து விட்டார் என்றால் பிரிவினைகளை ஏற்படுத்தி விட்டார். இப்படி பல அபாண்டங்களை அல்லாஹுடைய தூதரின் மீது அள்ளி வீசியவர்களாக சொல்கிறார்கள். அவர் சொல்வதை நீங்கள் காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது, உங்களோட காதுகளை நீங்க பஞ்சை வைத்து அடைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அவர் கஅபாவை தவாப் செய்வதற்கு வருகிறார். அப்போது நபி அவர்களும் அங்கு இருக்கிறார்கள். ஆனால் இவர் தனது காதுகளில் பஞ்சை வைத்து அடைத்தவராகத்தான் தவாப் செய்கிறார். இப்படி நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மனிதர்களிலும் இந்த ஷைத்தான்கள் எப்படி செயல்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக. என் அருமையான சகோதரர்களே, அவர் சொல்றார், அப்ப எனது தவாஃபை எல்லாம் நான் நிறைவு செய்துவிட்டு அப்போது நபி அவர்களும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். நான் எனது உள்ளத்திலே தோன்றிய ஒன்று, நான் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். அவரிடம் போய் சொன்னேன், இப்படியெல்லாம் உங்களை பற்றி மிக எதிராக பேசுகிறார்கள், நீங்கள் என்னதான் சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டினார்கள். ஓதி காட்டிய போது அவரது உள்ளம் அதற்காக விரிவடைந்தது, திறந்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவங்களுடைய 80க்கும் மேற்பட்டவர்கள், அந்த கோத்திரத்திலே உள்ளவர்கள், குடும்பத்தினர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக இவர்கள் செயல்பட்டார்கள். இப்ப நீங்க இந்த குர்ஆன்ல இந்த ஸையன என்ற வார்த்தை, இந்த ஸையன, இது ஷைத்தானோடு தொடர்படுத்தி எங்கெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்றத கொஞ்சம் நீங்க பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இந்த ஸையன என்ற வார்த்தையை, அதாவது ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டினான், ஷைத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டினான் என்பதை அல்லாஹ் எங்கெல்லாம் பாவிக்கிறான், எங்கெல்லாம் சொல்லுகிறான் அப்படின்னு பாருங்க. அதுல நான் உங்களுக்கு, அதாவது சூரத்துல் அன்ஆம் அத்தியாயத்தில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது 43வது வசனம், சூரத்துல் அன்ஆமுடைய 43வது வசனம், ஃபலௌலா இஸ் ஜாஅஹும் பஅஸுனா தضرعوا ولكن قست قلوبهم وزين لهم الشيطان ما كانوا يعملون. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாம் அவர்களை வேதனையை கொண்டு பிடித்த போது அவர்கள் பணிந்து வந்திருக்க வேண்டாமா, அவர்கள் பணிந்து வந்திருக்க வேண்டாமா, அதற்குத்தானே பிடித்தோம் அவர்களை, நாம் வேதனையை கொண்டு அவர்களை ஏன் பிடித்தோம், எமது வேதனையை கொண்டு அவர்கள் பணிந்து வர வேண்டும், இறைவனுக்கு அடிபணிய வேண்டும், அவர்கள் பணிந்து அடிபணிந்து வந்திருக்க வேண்டாமா. ஆனால் வலாக்கின் கஸத் குலூபுஹும், அதற்கு மாற்றமாக என்ன நடந்தது, அவர்களுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சங்களாக மாறிவிட்டன. அதாவது தண்டனையை கண்டா உள்ளம் என்ன செய்ய வேண்டும், பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும். அந்த உள்ளம் ஒரு மாற்றத்தை என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னா நேர் எதிராக இருக்கிறது. அவர்களுடைய உள்ளங்கள் எப்படி மாறிவிட்டன, அதாவது கல் நெஞ்சங்களாக அந்த உள்ளங்கள் மாறிவிட்டன என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்தவற்றை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டினான், அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அவங்க செய்தது என்ன, அவர்கள் செய்தது என்ன, நபிமார்களுக்கு மாறு செய்தார்கள். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர்
எந்த சத்தியத்தை கொண்டு வந்தாரோ அதற்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் மாறு செய்தார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட அவர்கள் மறுத்தார்கள். அந்த சத்தியத்தை வஹையை ஏற்க மறுத்தார்கள். அப்ப இதைத்தான் ஷைத்தான் அவர்களுக்கு என்ன செய்தான்? அலங்கரித்து காண்பித்தான், அழகுபடுத்தி காண்பித்தான். அப்ப அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறாங்க, அசத்தியத்தில் இருக்கிறாங்க. ஷைத்தான் அவர்களுக்கு அதை எப்படி உணர்த்துகிறான்? நீங்கள் செய்வதுதான் சரி, நீங்கள் செய்வதுதான் சரி, நீங்கள் இருப்பதுதான் சரி என்று இப்படி என்ன செய்கிறான்? ஷைத்தான் அலங்கரித்து காண்பித்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இந்த இடத்துல கவனிங்க, சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சங்களாக மாறிவிட்டன. அப்படி என்றால் ஒரு உள்ளம் ஒரு கடுமையான நிலைக்கு ஆளாகின்றது என்றால் அதுக்கு என்ன காரணம்? ஒரு உள்ளம் கல் நெஞ்சமாக மாறுகிறது என்றால் பெரும் பெரும் நிகழ்வுகளுக்கு முன்னாலே என்ன செய்யல, அந்த உள்ளம் எந்த ஒரு மாற்றத்தையும் அடையவில்லை என்றால், பல நிகழ்வுகளை முன்னால பார்க்கிறார்கள், பலருடைய மௌத்து செய்திகளை கேட்கிறாங்க, பலர் மரணிக்கிறார்கள், அந்த மௌத்தாக்கள் அந்த ஜனாசாக்களை தங்களுடைய தொழிலை சுமந்து சென்று அடக்குகிறார்கள். இப்படியான நிகழ்வுகள், காட்சிகள், இப்படி பல விஷயங்கள் அவங்களோட உள்ளங்கள் என்ன செய்யல, நெகிழச் செய்யவில்லை. அந்த உள்ளங்கள்ல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. அதே உள்ளங்களாகத்தான் இருக்கின்றன. அந்த உள்ளங்கள் கல் நெஞ்சங்களாக மாறிவிட்டன என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்று பாருங்க. என் அருமையான சகோதரர்களே, அப்ப இதற்கு உள்ள காரணிகள் என்ன? இதற்குள்ள காரணிகள் என்ன? அறிஞர்கள் அடையாளப்படுத்தும் போது சொல்கிறார்கள், ஈமானிய பலவீனம். ஈமானிய பலவீனம், அல்லாஹுடைய குர்ஆனை புறக்கணித்தது, அல்லாஹுடைய குர்ஆனை, அல்லாஹுடைய வேதத்தை அவர்கள் புறக்கணித்தது, கடமையான வணக்கங்களை அலட்சியப்படுத்தியது, கடமைகளை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது, கடமைகளை புறக்கணித்தது, அல்லாஹ் தடுத்தவைகளை துணிந்து அவர்கள் செய்தது, பாவமான காரியங்களை அவர்கள் செய்தது. அவர்களுடைய உள்ளங்களை என்ன செய்விட்டாங்க? உலகத்துக்கே அவர்கள் ஆக்கிவிட்டாங்க. உலக விஷயங்களிலே, உலக காரியங்களிலே அந்த உள்ளங்கள் மூழ்கி போய்விட்டன. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் மக்களோடு கடுமையாக நடக்க ஆரம்பித்தாங்க. நட்பண்புகளை பேணாமல் மக்களோடு கடுமையாக இவர்கள் நடக்க ஆரம்பித்ததும், விதண்டாவாதங்களும் வீணான தர்க்கங்களும், இப்படி இவர்கள் பிறருக்கு அநியாயம் செய்ததும், ஹராமான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டியது, என் அருமையான சகோதரர்களே, பிறரை இழிவாக கருதியது, அதே போன்று மார்க்க விடயங்களில் அறியாமையிலே இருப்பது, என் அருமை சகோதரர்களை, இது போன்ற எண்ணற்ற காரணங்களை அறிஞர்கள் அடுக்கிக் கொண்டு போகிறார்கள். எதற்கு? உள்ளங்கள் அவ்வளவு கடுமையான உள்ளங்களாக, வறட்சி மிக்க உள்ளங்களாக, கல் நெஞ்சங்களாக அவைகள் மாறிவிட்டதற்கு இவைகள் காரணம் என்று அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து இவைகளை எல்லாம் அடையாளப்படுத்துகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நான் இப்போது உங்களுக்கு ஓதி காட்டிய வசனம், அதாவது சூரத்துல் அன்ஆமுடைய 43ஆம் வசனம், இது எந்த இடத்துல ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய செயல்களை அலங்கரித்து காண்பித்தான்? எந்த இடத்துல? அவர்களுக்கு தண்டனை வந்த போதும் என்ன செய்யல, அவங்க திருந்தல்ல. அதாவது அல்லாஹ் தண்டனைகளை ஏன் கொண்டு வருகிறான்? அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. இப்ப நாங்க சூரத் தௌபால சென்ற வகுப்புல கூட சொன்னோம், முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், நாம் அவர்களை வருடத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை, ஒரு வருடத்துல ஒரு முறை அல்லது 2 முறை அவர்களை நாம் என்ன செய்வோம்? அவர்களை நாம் தண்டிப்போம். ஆனாலும் அவர்கள் தௌபா செய்து திருந்த மாட்டார்கள். யாரு? முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். இந்த முனாஃபிக்குகளை ஷைத்தான் நன்றாகவே பயன்படுத்தினான். நீங்க குர்ஆன் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களை ஷைத்தான் நன்றாகவே பயன்படுத்தினான் என்பதற்கு நிறைய செய்திகள் உண்டு. அப்ப எனவே நீங்க கவனிக்க, நான் சொல்ற இடங்கள் ஷைத்தான் எங்கெல்லாம் அலங்கரித்து காண்பிக்கிறான் என்றதை நான் இப்ப ஒரு இடத்த உங்களுக்கு சொல்லியாச்சு குர்ஆன்ல. அடுத்த இடத்தை பாருங்க, இது சூரத்துல் அன்ஃபால் 48வது வசனம். சூரத்துல் அன்ஃபால்
48வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வைது ஸையன லஹுமு ஷைத்தானு அஅமாலஹும், ஷைத்தான் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டினான். அலங்கரித்து காட்டியதை எண்ணி பாருங்கள். எப்படி அலங்கரித்து காட்டினான்? இது யாருக்கு என்று சொன்னால், இந்த பத்ருடைய போருக்கு வந்தார்களே எதிரிகள், பத்ர் போருக்கு மக்காவிலிருந்து வந்தார்களே அந்த 1000 பேரை கொண்ட அந்த படை எதிரிகள், இவர்களுடைய விஷயத்தை தான் அல்லாஹ் இங்கு சொல்கிறான். இவர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் இங்கு சொல்கிறான். எப்படி அல்லாஹ் அவர்கள் அந்த ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்தான் என்றதை பாருங்க. அவன் சொல்கிறான், வகால லா காலிப லக்குமுல் யௌம மினன் நாஸ், இன்று உங்களை யாராலும் வெல்ல முடியாது. எப்படி சொல்றான் ஷைத்தான்? ஷைத்தான் இதை எப்படி சொல்றான்னு சொன்னா, அதாவது ஷைத்தான் மனித தோற்றத்திலே சொன்னான் என்பதுதான் இதற்கான விளக்கம், தஃப்சீர். இப்படிதான் சொல்றது, மனித தோற்றத்திலே சொன்னான் என்பதுதான். வகால லா காலிப லக்குமுல் யௌம், இன்று உங்களை யாராலும் வெல்ல முடியாது. அடுத்து என்ன சொல்றான்? வ இன்னி ஜாருல் லக்கும், நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். நல்ல கவனிங்க. அடுத்து ஃபலம்மா தராஅத்தில் ஃபிஅதான், படையை கொண்டு என்ன செய்யறான்? களத்திலே இறக்கிட்டான். படையை கொண்டு களத்திலே இறக்கி விட்டான். இவ்வளவு ஆசை வார்த்தைகளை சொல்லி களத்துல படை இறக்கப்பட்டு விட்டது. அப்போது 2 படைகளும் சந்தித்துக் கொள்கின்றன. அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா தராஅத்தில் ஃபிஅதான், அப்ப 2 அந்த படையினரை இவன் பார்த்தபோது நகஸ அலா அகிபை, என்ன செய்து விட்டான்? அப்படியே பின்வாங்கி விட்டான். என்ன செய்து விட்டான்? பின்வாங்கி விட்டான். வகால இன்னி பரீஉம் மின்கும் சொல்லிட்டான். என்ன? நான் உங்களிலிருந்து விலகிட்டேன், நான் உங்களிலிருந்து விலகி கொண்டேன். எங்க கொண்டு கை விட்டான் பாத்தீங்களா? எங்க? களத்துல கொண்டு கை விட்டுறான் ஷைத்தான். புரியுதா சொல்றது? வகால இன்னி பரீஉம் மின்கும் இன்னி அரா மா லா தரவுன், அதாவது நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்க்கிறேன் என்கிறான். நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்க்கிறேன் என்றான். அடுத்து சொல்றான், இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்றான். புரியுதா சொல்றது? அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் ஆக்கக்கூடிய வேலையை தான் என்ன செஞ்சான், அவ்வளவு காலம் செய்தான். இப்ப சொல்றான், இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன். அல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடுமையானது. அருமையான சகோதரர்களே, இப்ப பாருங்க, ஷைத்தானுடைய அலங்காரமான வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்துல என்ன சொன்னான்? உங்களை இன்று யாராலும் வெல்ல முடியாது. அவ்வளவு பெரிய படை, அவ்வளவு தயாரிப்பு, அவ்வளவு பெரிய படை. எதிரில் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா 300 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. போதிய தயாரிப்புகள் இல்லை, போதிய ஆயுதங்கள் இல்லை, படைபலம் இல்லை. என்ன சொல்றான்? இதில் என்ன அலங்காரமான வார்த்தைகள். அருமையான சகோதரர்கள், அது மட்டுமா, நானும் உங்களோடு என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இதுல விளக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதற்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள்ல மற்றும் ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, இந்த பனு கினானான்ற ஒரு கோத்திரம் மக்கால, இந்த பனு கினானா கோத்திரத்தினர், இந்த மக்கா காபிர்கள் பயந்தார்கள், இவர்கள் பின்னால் எம்மை தாக்குவார்களோ. இந்த பனு கினானா, நாங்க பத்ருக்கு போறோம், அப்ப நாங்க அவர்களை அங்க எதிர்க்க போகின்றோம், இவர்கள் பின்னால் எம்மை தாக்குவார்கள் என்ற ஒரு பயம் இவர்களுக்கு இருந்தது. இந்த பனு கினானா கோத்திரத்தினர் எம்மை தாக்குவார்கள் என்ற ஒரு பயம் இருந்தது. எனவே என் அருமையான சகோதரர்களே, அப்ப ஷைத்தான் என்ன செய்தான் என்று சொன்னால், அதாவது இந்த பனு கினானா கோத்திரத்துல ஒருவரை போன்று தோற்றமளித்தான். சுராக்கா அல் கினானி என்று சொல்லி வருகிறது. அவருடைய அந்த தோற்றத்திலே அவன் தோன்றி சொன்னான், அதாவது நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் கினானா கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று, அவர்கள் உங்களுக்கு எதையுமே செய்ய மாட்டார்கள் என்று சொன்னான் என்ற ஒரு விளக்கத்தையும் இதற்கு சொல்வார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப ஷைத்தானை பொறுத்தவரையில நல்லா புரிஞ்சுக்கோங்க, வழிகெடுப்பது மட்டுமல்ல, என்ன செய்வான்? அவன் தோல்வி அடைய செய்து, அவர்கள் என் அருமை சகோதரர்களே, அதுல கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் எங்க? நரகத்தில் போய் சேர்ந்தார்கள். எங்க போய் சேர்ந்தார்கள்? நரகத்திலே போய் சேர்ந்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, ஷைத்தான் எப்படி
இங்கு அலங்காரமான வார்த்தைகளை சொல்றான்னு பாருங்க. எப்படி சொல்லுவான்? நீ நிறைய வசதியோடு இருக்கிறாய், உன்னிடம் வசதி இருக்கிறது, உன்னிடம் உலகம் இருக்கிறது, இவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கிறது, நீ ஏன் பயப்பட வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்வான்? இப்படி ஆசை வார்த்தைகளை சொல்லக்கூடியவனாக அலங்கரித்து காண்பிப்பவனாக யார் இருப்பான்? ஷைத்தான் இருப்பான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது குர்ஆன்ல நீங்க பார்க்கக்கூடிய இந்த இரண்டாவது இடமாக நீங்கள் இதை பார்க்கலாம். அடுத்த நறுமையான சகோதரர்களே பாருங்க, சூரத்து நம்ல் 24வது வசனம். சூரத்து நம்ல் 24வது வசனம். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹுத்ஹுத் பறவையுடைய செய்தி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, பறவையை காணவில்லை. பறவை லேட். இப்போ அதற்குரிய தக்க காரணத்தோடு வர வேண்டும், இல்லை என்றால் அதை அறுத்து விடுவேன்ட்டாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த பறவை கொண்டு வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அந்த சப நாட்டுடைய இளவரசி, அவள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த மக்கள், இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? யஸ்ஜுதூன லிஷம்ஸ். எதை வணங்குறாங்க? சூரியனை வணங்குகிறார்கள். சூரியனை சஜிதா செய்கிறார்கள். மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை விட்டுவிட்டு சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும். நல்ல கவனி, இதுதான் முக்கியமான இடம். வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும். ஷைத்தான் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்து விட்டான். இது சொல்றது யாரு? ஹுத்ஹுத் பறவை சொல்லுது. அந்த பறவை சொல்லுது, இவர்களுடைய இந்த செயலை ஷைத்தான் இவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்து விட்டான். அல்லாஹ் இதை வஹியாக குர்ஆனிலே சொல்கிறான். ஃபஸத்தஹும் அனிஸ் ஸபீல், அவர்கள் நேர்வழியை விட்டு தடுக்கப்பட்டார்கள். நேர்வழியை விட்டு தடுக்கப்பட்டு விட்டார்கள். ஃபஹும் லா யஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெறாதவர்களாக இருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அப்ப இவர்களுக்கு இங்கு எது அலங்கரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது? ஷிர்க். அப்படிதானே? எது அலங்கரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது? ஷிர்க் அலங்கரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக டேஞ்சரான ஒரு விஷயம். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் உள்ள பெரிய பிரச்சனை என்று சொன்னா, பித்அத் அவர்களுக்கு அலங்கரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது, ஷிர்க் அவர்களுக்கு அலங்கரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை என்ன செய்யறாங்க? டிசைனா செய்யறாங்க. பல வகையில் அதை அலங்கரித்து அதை செய்கிறார்கள். அப்படித்தானே பாக்குறோம். நீங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, ஏன் முசீபத்து, ஊர்ல மௌலூத் இல்ல, எப்படி பேசுறது? ஏன் முசீபத்து, ஏன் மழை இல்ல, ஊர்ல என்ன இல்ல, மௌலித் இல்ல. இப்படி இப்படி பேசக்கூடியவர்கள் ஷிர்க் அதில் இருக்கிறதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? அப்ப எதை அலங்கரித்து காண்பித்திருக்கிறான் ஷைத்தான்? ஷைத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காண்பித்திருப்பது எதை என்று பாத்தீங்கன்னா, இதுதான் அவர்களுக்கு அழகாக இருக்கிறது. பள்ளிகளை அலங்கரிக்க வேண்டும், பள்ளிகளை என்ன செய்யணும்? அலங்கரிக்க வேண்டும். இப்படி ஒரு இதைத்தான் விரும்புறாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவா? இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததா என்றால் இல்லை. பலருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆர்வம் அதெல்லாம் வர வேணும்னா என்ன செய்யணும்? சாப்பாட்டை போட வேணும், அலங்கரிக்க வேண்டும். இப்படி வந்தாதான் இன்னும் அவங்களுக்கு ஒரு உற்சாகம். இப்படியா மார்க்க உற்சாகம்? இப்படியா வந்துச்சு அல்லாஹ்வுடைய தூதரிடம் சஹாபாக்கள், இப்படியா இருந்து உற்சாகம். பாத்தீங்கன்னா அப்ப ஷைத்தான் இவைகளை என்ன செய்திருக்கிறான்? அவர்களுக்கு அலங்கரித்து அழகுபடுத்தி காண்பித்திருக்கிறான். இது மிக டேஞ்சரான விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வழிகேடுகள் எல்லாம் இப்படிதான். நீங்க எந்த வழிகேட்டு எடுத்தாலும் அந்த வழிகேட்டுல உள்ளவங்க எப்படித்தான் இருப்பாங்க? அல்லாஹ் சொல்வது போன்று, குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். அந்த ஒவ்வொரு சாராரும் தங்களிடம் உள்ளதை கொண்டு சந்தோஷப்படுவார்கள். இந்த ஒவ்வொரு சாராரும் நீங்க எடுத்தீங்கன்னா, அவன் வழிகேட்டுல இருக்கிறான்னு தெரிஞ்சாதான் நிக்க மாட்டான். என்ன செஞ்சிருவான்? வந்துருவான். அவன் எப்படி இருக்கிறான் சொல்லுங்க? இதுதான் சரி, நாங்கள் இருப்பதுதான் சரி. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஒவ்வொரு சாராரும் தங்களிடம் உள்ளதை கொண்டு என்ன செய்கிறார்கள்? மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்ப ஷைத்தானுக்கு என்ன வேண்டும்? இவைகளை நல்லா அலங்கரித்து காண்பித்தால் தான் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வெளியில போக மாட்டான். அப்ப வெளியில இவர்கள் செல்லக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? இதை எப்படியெல்லாம் அலங்கரித்து அழகுபடுத்தி காட்ட முடியுமோ அவ்வாறெல்லாம் செய்வார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆச்சரியம் என்ன தெரியுமா? இபாதத்துகள்ல வராத உற்சாகம் எதுல வருது? நிறைய பேருக்கு இபாதத்துல, வணக்க வழிபாடுகள்ல வராத உற்சாகம் எங்க வருது? ஷிர்கான விஷயங்கள், பிதத்தான விஷயங்கள், அதுல என்ன செய்யறாங்க? ஆர்வம் வருகிறது, உற்சாகம் வருகிறது. பாக்குறோமா இல்லையா? இது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. எதிர அவங்கள்ட்ட உற்சாகம் இல்ல, ஆர்வம் இல்ல,
மார்க்க விஷயங்கள்ல, இபாதத்துகள்ல, சுன்னாவை நிலைநாட்டுவதில், அதிலெல்லாம் அவர்களிடத்தில் எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. சிலரை பார்த்தீங்களா, இந்த சாம்பிராணியை போக வரக்கூடிய பக்தியை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பக்தியில போடுவான். அப்படித்தானே? சாம்பிராணியை போடக்குள்ள என்ன அவங்க மட்டும் பிள்ளைகளுக்கும் அப்படி என்ன எந்த ஒரு மார்க்க அடிப்படையும் இல்லை. ஷைத்தான் இதையெல்லாம் என்ன செய்திருக்கிறான்? அவ்வளவு ஒரு அலங்கரித்து காண்பித்திருக்கிறான். தொழுகையில வராத பக்தி அங்க வருது. இபாதத்துல தொழுகையில வராத பக்தி என்ன செய்து அங்கு வருவதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த அந்த என்ன இங்க பிரச்சனை பாத்தீங்களா, அதாவது இப்படியான விஷயங்களை, ஷிர்கை, பித்அத்தை எல்லாம் ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்திருக்கிறான். எனவே இவர்கள் சூரியனை வணங்குகிறார்கள். அதற்கு காரணத்தை சொல்கின்ற போது அல்லாஹ் அந்த காரணத்தை குர்ஆன்ல சொல்கிறான் என்றால் அதுதான் உண்மை. அவர்களுக்கு அது ஷைத்தான் அதை அவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்து விட்டான். பார்க்கிறோம், சிலை வணக்கத்தை நீங்க எடுத்து பாருங்க. உலக ரீதியா எல்லாம் அவர்கள் என்ன பின்தங்கியவர்களா? எவ்வளவு பெரிய படிப்புக்குரியவர்களாக இருக்கிறான், எவ்வளவு பெரிய கல்வி அறிவு, பெரும் பெரும் படிப்பாளிகளாக உலக விஷயங்கள்ல அவ்வளவு கல்வியோடு ஞானத்தோடு இருக்கிறார்கள். ஆனா எது புரியுதில்லை அவங்களுக்கு. இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா, இவர் பிலால் பிலிப் சொல்லுவார், ஒரு செய்தியை சொல்லும் போது சொல்லுவார், அதாவது இப்போ ஒரு நாய் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு நாய் போகும்போது அங்க ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை இருக்கும் போது அந்த இடத்துல அந்த நாய் என்ன செய்யுது, தனது காலை தூக்கி சிறுநீர் கழிக்குதுன்னு சொன்னா கழிக்குது. அந்த நாய்க்கு தெரியுது இந்த சிலை ஒன்றும் செய்யாத. அந்த நாய்க்கு என்ன தெரியுது, இந்த சிலை ஒன்றும் செய்யாதன்னு அதுக்கு தெரியுது. ஆனா யாருக்கு தெரியுது இல்ல? மனிதனுக்கு தெரியுது இல்லை. சுப்ஹானல்லாஹ், சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இல்லையா? பாருங்க. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, யாரு என்றால் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இப்ப நீங்க யூதர்கள் எடுத்து பாருங்க. இந்த யூதர்கள் தங்களை எப்படி சொல்லிக் கொண்டார்கள்? அவங்க எப்படி சொல்லிக் கொண்டாங்க? அதாவது லைஸ அலைனா ஃபில் உம்மீன சபீல் என்று சொன்னார்கள். லைஸ அலைனா ஃபில் உம்மீன சபீல் அப்படின்னு என்ன? அதாவது இந்த அரபுக்கள், எழுத வாசிக்க தெரியாது இந்த அரபுக்களுக்கு நாங்க ஏதாவது தவறு செஞ்சா அதுக்கெல்லாம் நாங்க குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். அவங்கள்ட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலண்டா, அவர்களுடைய விஷயத்துல நாங்க வாக்கு மீறினோம் என்றால், அவர்களுக்கு நாங்க அநியாயம் செய்தோம் என்றால், அதுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டோம். குற்றம். நாங்க யாரு? நாங்க உயர்ந்தவங்க, நாங்க கல்வி உள்ளவர்கள் என்றெல்லாம் சிந்தித்தவர்கள், இப்படியெல்லாம் தங்களை உயர்த்தி கொண்டவர்கள் என்ன செஞ்சாங்க? சத்தியம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஷைத்தான் அவர்கள் இருந்ததை அலங்கரித்து காண்பித்தான். அவர்கள் இருந்த அந்த வழியை அவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்தான் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நீங்க இந்த இடத்துல புரிய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இது நான் சொன்ன மூன்றாவது இடம். ஒவ்வொன்றையும் எதோட தொடர்படுத்தி சொல்றது நல்லா கவனிங்க. ஷைத்தான் அலங்கரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் மிக நுட்பமாக நீங்க கவனிக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இவர்களுக்கு எது அலங்கரித்து காண்பிக்கப்பட்டது? ஷிர்க். எது? ஷிர்க். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவதை இவர்களுக்கு ஷைத்தான் அலங்கரித்து காண்பித்தான். நீங்க குர்ஆன்ல எடுத்து பாருங்க, சூரத்து யாசின்ல கடைசி எடுத்து படிச்சு பாருங்க. அலம் அஹத் இலைக்கும் யா பனி ஆதம அல்லா தஅபுதி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன் வா நிஅபுதுனி ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம். இப்ப அல்லாஹ் மறுமையில ஆதமுடைய மகனிடம் கேட்பது, ஒவ்வொரு மனிதனிடம் கேட்பது, நான் உன்னிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? நான் உன்னிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? எதுக்கு? ஷைத்தானை வணங்கக்கூடாதன். ஷைத்தானை வணங்கக்கூடாதன். உலகத்தில் யாரு ஷைத்தானை வணங்குறாங்க? ஷைத்தானை வணங்குறாங்கன்னா என்ன பொருள்? அதுல விளக்கம் என்ன சொல்லுங்க. ஷைத்தானை வணங்குறாங்கன்னா என்ன 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 விளக்கம் அது? அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குமாறு தூண்டுவது யார்? ஷைத்தான். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குமாறு தூண்டுவது யாரு? அதை அழகுபடுத்தி காண்பிப்பது யாரு? ஷைத்தான். அப்ப அதனாலதான் அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல, ஷைத்தானை வணங்க கூடாது என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? என்னையே வணங்க வேண்டும் என்று உறுதிமொழி வாங்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்பான்.